ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரெயின் பாக்ஸ் கட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சியில் இருக்கிற த ப்ரொபோசல் அப்படின்ற பிளேவோட தீம் அண்ட் மெயின் கீ பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ப்ரப்போசல் அப்படின்றது நமக்கு கிளியராக ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது. என்ன அப்படின்னா, கட்டுப்படுத்த முடியாத கோவமும் அடிக்கடி நம்ம போடக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட்ஸும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துரும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேல வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேண்டு, அதுக்கப்புறம் டாக், அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, தி அல்லோவ் கோவத்தையும் தன்னுடைய தற்பெருமையும் அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்ததன் காரணமாக தான் என்ன ஆகிடும், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக அது போயிடும். அதே மாதிரியே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து செல்ஃப் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து பொலைட்டாக பேசி கம்யூனிகேட் பண்ணுற விஷயம். இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த பிளேல அவங்க நட்டாலியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து லொமோவாக இருக்கட்டும், இல்லை சுபுகோவாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சிம்பிள் மேரேஜ் ப்ரப்போசலை ஒரு பெரிய கலேபரமாக்கி ஒரு ஒரு இமோஷனல் இன்னபிலிட்டியும் அவங்களோட வீக்னஸையும் அவங்களோட ட்ரஸ்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், இது எல்லாத்தையுமே கெடுத்திருப்பாங்க. இதுக்கு எல்லா ரீசன் ஆங்கர், கோவம் அப்படின்ற விஷயம்தான் அப்படின்றத ஆண்டன் செக்கோவ் அழகாக சொல்லியிருப்பாரு. இன்னும் ஆண்டன் செக்கோவ் நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்கியூ பண்ணுறோம்ல, அது வந்து ஒரு நியாயமான விஷயத்துக்கு இருந்தால் பரவாயில்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கும் சில்லி இஷ்யூஸ்க்காகவும் நம்ம ஆர்கியூ பண்ணும்போது அது நம்மளை காயமும் படுத்தும், நம்மளுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடும் இல்லையா? நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக, அமைதியாக சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவோம். லைக் வைஸ் தான் இந்த கேரக்டர்ஸும் 3 பேருமே. ஓகே, அவங்க போட்ட எல்லா சண்டையுமே இட்ஸ் அ மீனிங்லெஸ் டிஸ்பியூட்ஸ். இது எதை காமிக்குது, அவங்களோட ஈகோ, ஆங்கர் அண்ட் தே டெஸ்ட்ராய் த ஹார்மனி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொலைட் என்விரான்மெண்ட்டை அவங்களே கெடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்த ஹாப்பினஸையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லெசனில் இருக்கக்கூடிய மெயின் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3. ஓகே, மேரேஜ் ஆஸ் அ சோசியல் கான்ட்ராக்ட், ப்ரைட் அண்ட் ஸ்டபர்னஸ், மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்டேட்டஸ். ஏன் இப்போ இந்த மெயின் கீ பாயிண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த தீம் அண்ட் மெயின் கீ பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரொபோசல் லெசனோட பேராகிராஃப் எழுதும்போது நமக்கு வந்து ஒரு கீ பூஸ்டராக, அதை மார்க் வாங்கி தரக்கூடிய ஒரு பூஸ்டராக நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்த பிளே நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மேரேஜ் அப்படின்றது ஒரு ரொமான்டிக் யூனியன், 2 மனசும் சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து ப்ராக்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் கிடையாது. ஸோ லொமோ வாண்ட்ஸ் டு மேரி நட்டாலியா நாட் ஓன்லி ஃபார் லவ், பட் பிகாஸ் ஹீ பிலீவ்ஸ் மேரேஜ் வில் பிரிங் ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் சோசியல் ரெஸ்பெக்ட் இல்லையா? ஸோ அவன் வந்து யோசிச்ச விஷயம் என்னது, இது வந்து வெறும் சொசைட்டிக்காக மட்டும்தான் அவன் இந்த மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சான். ஸோ மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ த ஆர்கியூமெண்ட் ஓவர் ஆக்சன் மெடோஸ் ஷோஸ் குயிக் டு ஆர்கியூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் ரெண்டுமே ஒரு வழி ஆக்சன் மெடோஸ்க்கு சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, இது என்னோட இடம், அது என்னோட இடம் அப்படின்றது, இது என்னோடது, இது உன்னோடது அப்படின்னு 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொமோவ் என்ன பண்ணிடுவான், எனக்கு இந்த இடமே வேண்டாம், நான் உனக்கு கிஃப்டாக தரேன்னு சொல்லும் போது கூட நட்டாலியா என்ன பண்ணிடுவா, ரெஃப்யூஸ் பண்ணிடுவா. இது எல்லாமே தன்னோட ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயமா தான் அவங்க பார்க்குறாங்க. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைட் அண்ட் ஸ்டபர்னஸ். ஸோ இங்கே கேரக்டர் ரெண்டுமே என்ன அப்படின்னா, தட் மீன்ஸ் 3 கேரக்டருமே ஆர்கியூ பண்ணுறதுலையும் அவங்களுடைய டாகோட பெருமையும் தன்னோட இடம் என்னோடது அப்படின்றதுலையுமே தான் இருந்தாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பர்சனல் ஈகோ தான் இம்பார்ட்டன்ஸே தவிர இங்கே சொசைட்டியில் மற்றவங்களோட இமோஷன்ஸுக்கு வந்து அவங்க இடம் கொடுக்கல அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.